வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்க இந்த ஜெயம் ரவி அவங்க கேஸில் ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. இவங்க 1-2 அறிக்கையோடு நின்றோன்னு பார்த்தா இங்கே அறிக்கை போரே நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இதில் வந்து புது அப்டேட்டை பற்றி உங்களுக்கு என்ன மேம் தோணுது, அதை பற்றி சொல்லுங்கள். அப்டேட்னா நீங்கள் இப்போ ஐ திங்க் லாஸ்ட்டாக இவங்க ஆர்த்தி அவர்கள் கொடுத்த ஒரு விஷயத்த கேட்குறீங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிவோர்ஸை பற்றியாக இருக்கட்டும், ஆர்த்தி அவர்களுடைய அம்மா சுஜாதா விஜயகுமார் அவர்கள் தரப்புலேருந்து வந்ததாக இருக்கட்டும், அப்புறம் கெனிஷா தரப்புலேருந்து சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்தது காமனாக வந்ததாக இருக்கட்டும், இப்போது ஆர்த்தி அவர்கள் கொடுத்த பதிலாக இருக்கட்டும், அந்த இடத்துல எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆர்த்தி கொடுத்த பதிலே நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே ஜெயம் ரவி அவர்கள் வச்ச ஒரு அக்வசேஷன்ஸ்க்கு ஒரு பதிலாக தான் இந்த இடத்துல பார்க்கப்படுது ஆக்சுவலி. ஓகேங்களா? ஏன்னா என்ன பெரிய விஷயமா இதில் பார்க்கப்படுது அப்படின்னா, அவர் நிறைய அலிகேஷன்ஸ் வச்சுருந்தார் இல்லையா? இந்த மாதிரி 5 வருடமாக வந்து எங்கள் அப்பா அம்மாவை பார்க்க விடலை, வெறுங்காலோட நான் வந்துட்டு நின்னேன், எனக்கு இவ்வளோ ஃபார்ம்ஸ் ஆஃப் அப்யூஸ் அந்த இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும், ஃபினான்ஷியலாக வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி அவங்க டிசைட் பண்ணுறதா தான் இருந்தது, நான் ஜஸ்ட் சைனிங் அத்தாரிட்டி மாதிரி தான் அங்கே இருந்தேன்ற மாதிரியும், நான் என்றைக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தேனோ அன்றைக்கி என் மனதளவில் எக்ஸ் ஒய்ஃபை நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்தது. அதுக்கு ரிப்ளை ஆக தான் நீங்கள் குழந்தைங்களை பார்க்க விடலைன்ற மாதிரி, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதான் எனக்கு தெரியப்படுத்தலைன்ற மாதிரி எல்லாமே இருந்தது. அதுக்கு ரிப்ளை ஆக தான் நீங்கள் என்ன இருந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட சொல்லணும்னா அவங்க சுஜாதா விஜயகுமார் அவர்கள் சொன்ன விஷயமும் எப்படி இருந்ததுன்னா, அவங்க கம்ப்ளீட்டாக ப்ரொஃபஷனலாக அந்த இடத்துல போட்டதை பார்க்க முடிஞ்சிருது இல்லையா? 100 கோடி கிட்டத்தட்ட எனக்கு லாஸ் இந்த இடத்துல. அதுக்கு 25% வந்து சம்பளமாக ரவிமோகன் வந்து இந்த இடத்துல வாங்கியிருந்தாரு. ஓகே, கூடவே வந்துட்டு நான் ஒரு ஃபினான்ஷியரோட ஐ மீன் ஒரு ப்ரொடியூசரோட கஷ்டம் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஃபினான்ஷியஸ் முன்னாடியாக இருக்கட்டும், இல்லை கேமரா கிட்டேயா இருக்கட்டும், அந்த கை கூப்பி நிற்கிற விஷயமா இருக்கட்டும், இன்னொன்று யாருமே நினைக்கிற மாதிரிலாம் அவர் அந்தளவுக்கு லைக் ஃபினான்ஷியலாகவும் வந்துட்டு எக்கனாமிக்கல் இது அப்யூஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே அங்கே நடக்கலைன்ற மாதிரியும், இன்னொன்று எல்லாத்துக்குமே எங்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்ற ஒரு விஷயம், ப்ளஸ் ரூபா நான் யாருக்காவது கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லட்டும் யாராவது வந்து அப்படிங்கிற மாதிரி தாண்டி ஒரு தாயாக வந்துட்டு நினைக்கிறேன் மருமகனோட வந்துட்டு என் பொண்ணு சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, அதையும் தாண்டி வந்துட்டு அவங்க சேர்ந்து வாழணும், இதில் நான் ஒரு ஃபோர்ஸாக உள்ளே வந்துட்டு எப்பவுமே இருந்தது கிடையாது, இருக்கவும் மாட்டேன் அங்கே. அதை தாண்டி ஒரு பணப்பேய் ஒரு அரக்கியாக வந்து அந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, எப்போவுமே நாங்கள் ஹீரோவாக தான் பார்த்தோம், இனிமேவும் நாங்கள் ஹீரோவாகத்தான் பார்க்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க.